Hello friends, welcome back to Food Cart channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காளான் பிரியாணி. இந்த காளான் பிரியாணி செய்யிறதுக்கு 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, கொஞ்சம் பட்டன் மஷ்ரூம் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லி, 1 வரமிளகாய், சின்ன வெங்காயம் 5, பூண்டு பல் 5 இது எல்லாத்தையும் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வதக்கினதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே வானிலையில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு இந்த அரிசி நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது உங்களுக்கு பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். அதோட உங்களுக்கு குழஞ்சி போகாமல் நல்லா உதிராக வரும். இந்த மாதிரி லேசாக வறுத்துக்கோங்க. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் இல்லாட்டினா நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், இதோட ஒரு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அதில் நறுக்கி வச்ச வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட்டாக வரும்போது, கொஞ்சம் நேரம் மாதிரி வெள்ளையாக வரும்போது ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்ந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம வதக்கி அரைச்சோம்ல மல்லி மிளகாய் எல்லாம், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் நறுக்கி வச்ச தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தக்காளி மசிஞ்சு வந்ததும் மஷ்ரூம்ஸை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போது நான் புதினாவையும் மல்லித்தலையும் சேர்த்துக்கிறேன். விருப்பப்படுறவங்க இப்போ இதில் 1 ஸ்பூன் தயிர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு தயிர் சேர்த்திங்கன்னா. இப்போ நான் அதில் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இதில் அரிசியை சேர்த்துடலாம். வதக்கி வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் உப்பு காரம் எல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டு 2 விசில் நல்லா லோ ஃப்ளேமில் விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.